இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா கொள்ளு குழம்பு தாங்க. கொள்ளு குழம்பு இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. கொள்ளு குழம்பு ரொம்ப ருசியாக இருந்தால் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், கொள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி கல்லெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கல்லாக இருந்ததுங்க, எல்லாம் தனியாக போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. மண்ணெல்லாம் இருக்குங்க, நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 1/2 கிலோ கொள்ளு இருக்குங்க. 1/2 கிலோ கொள்ளு எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கழுவிக்கலாங்க. தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 3 அல்லது 4 தடவை கழுவிக்கலாங்க. அடுத்து குக்கரில் சேர்த்திக்கலாங்க. குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாங்க. விசில் ஒரு 5 6 விசில் விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா மைய வேகுங்க. அடுத்து பூண்டுங்க, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. தக்காளி பாருங்கள், தக்காளி சிறுசாக இருக்கனால நான் அதிகமாக சேர்த்திக்கிறேங்க. 5 6 தக்காளி சேர்த்திக்கலாங்க. சிறுசாக இருக்கிறனால தாங்க தக்காளி அதிகமாக சேர்த்திக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சு குக்கர் விசில் விட்டுங்க, வேக விட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டிருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்து சீரகம் 2 ஸ்பூன் சீரகங்க. அடுத்து வரமிளகாங்க. இது தனியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இது 2ஆக பிரித்து காய்க்கு தனியாக போட போகிறேங்க. இது குழம்பு கொஞ்சம் போட போகிறேன். இது பாதி தாங்க நான் சேர்க்க போகிறேன். இப்போ மசாலா அரைச்சதுங்க, தேங்காய் அரைச்சது பாதி தாங்க சேர்க்க போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கொள்ளு வெந்து வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், நசுக்கி பார்த்த பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அடுத்து பருப்பு மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாங்க. மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். இது ஒரு பக்கமாக இருக்கட்டுங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தாங்க சேர்க்க போகிறேன். பாதி நான் காய்க்கு சேர்த்திட்டேங்க. காய் வணக்கணுங்க, அதுக்கு சேர்த்தியாச்சுங்க. இது நான் பாதி தாங்க சேர்க்க போகிறேன். இதில் தண்ணி சேர்த்தி இந்த குழம்புல சேர்த்திக்கலாங்க. எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கலந்து நம்ம இந்த கொள்ளு பருப்புலேயே சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருந்து கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 5 அல்லது 6 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அது போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. வரமிளகா 3 வரமிளகா போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதி வந்ததுமே நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூனோட சேர்த்திக்கலாங்க. நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க, பச்சை வாசம் போகட்டுங்க, நல்லா கொதிக்கிட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம்லாம், அதை சேர்த்திக்கலாங்க. தாளிப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சூடான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாரத்தில் ஒரு நாளுங்க கொள்ளு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இது சட்னியாகவும் சேர்த்திக்கலாங்க, அல்லது நம்ம இப்படி குழம்பாகவும் சேர்த்து சாப்பிட்லாங்க. சும்மா கூட வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.